ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, அந்த கோல்டு வந்து ஒரு பவுனுக்கு வந்து செயினுக்காக இருக்கட்டும், இல்லை மோதிரம் இந்த மாதிரி வாங்குறப்போ நம்ம வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்குறோம், எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம், எவ்வளோ செய்கூலி சேதாரம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாடி அட்லீஸ்ட் ஒரு லைக்னாலும் போட்டுருங்க. இப்போ வந்துங்க இன்றைக்கி கோல்டு ரேட், அதாவது 27/2/2024 அன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோன்னா 5760 ஒரு கிராம் வந்து. இப்போ 8 கிராம் சேர்ந்தது தான் நம்ம ஒரு பவுனுன்னு சொல்லுவோம், அல்லது ஒரு சவரன் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம 8 கிராம், அதாவது ஒரு செயின், ஒரு கிராம், அதாவது 8 கிராமில் வந்து ஒரு செயின் இல்லை வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. இப்போ 8 கிராம் வருதுங்களா, அப்போது 5760 இன்ட்டு 8 கிராம். 8 கிராம் ஒரு பவுனுங்காட்டி 8 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்க. பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா 46,080 இது ஒரு அமௌண்ட்டுங்க நமக்கு. இந்த அமௌண்ட்டு மட்டும் வச்சு நம்ம வந்து கோல்டு வாங்கிட முடியாதுங்க. இதுக்கு வந்து செய்கூலி போடுவாங்க, சேதாரம் இருக்குது, இப்போ ஜிஎஸ்டியும் போடுவாங்க. இதை 3ம் சேர்த்துனா தான் நமக்கு அந்த பவுனோட ரேட் வருங்க நமக்கு. செய்கூலி நமக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னா, ஒவ்வொரு கடையில் வந்து ஒவ்வொரு மாதிரிங்க. 500 இல்லை 1000 அந்த மாதிரி ஒவ்வொரு கடையை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி வாங்குறாங்க. நம்ம இதை வந்து பார்கிங் பண்ணி வாங்கலாங்க. ஒவ்வொரு கடையில் நம்ம அடித்து பேசினோம்னா, ஒரு சில கடையில் வந்து நமக்கு குறைச்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம அந்த மாதிரி கடையில் போய் வாங்கினோம்னா இந்த செய்கூலி மேக்கிங் சார்ஜஸ் வந்து நமக்கு குறைச்சி தருவாங்க. செய்கூலி முடிஞ்சதுக்கப்புறம் சேதாரங்க. ஒவ்வொரு கடையில் வந்து ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. இதே வந்து இப்போ சின்ன கடையில் வாங்கினோம்னா ஒரு பவுனுக்கு வந்து 1 கிராம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு பெரிய கடையில் வந்து எவ்வளோ வர்றாங்கன்னா இந்த பர்சன்டேஜ் கணக்கில் போடுவாங்க. மினிமம் 5% 20% வரைக்கும் போடுறாங்க. நம்ம வேஸ்டேஜ் வந்து ஒரு 9% எடுத்துக்கலாம்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்லங்க அந்த அமௌண்ட்டு 5760 இன்ட்டு 8 பேருக்கு நம்மளாங்க ஒரு பவுனுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு 46,080 வந்து 9% எவ்வளோன்னு பார்க்கணுங்க. 9% எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4,147 வருதுங்க இந்த அமௌண்ட்டு. சேதாரம் மட்டுமே நமக்கு 4,000 சம்திங் வந்துடுதுங்க. 4,150 சம்திங் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இருக்குங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம 2 டைப்பாக கட்டுறோங்க. ஒன்று வந்து சென்ட்ரலுக்கு, இன்னொன்று வந்து ஸ்டேட்டுக்குங்க. சென்ட்ரலுக்கு இப்போ மொத்தம் 3%ங்களா, சென்ட்ரலுக்கு 1.5, ஸ்டேட்டுக்கு 1.5, இது ரெண்டையும் சேர்த்து 3% நம்ம கட்டுறோங்க. அப்போ அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. அந்த பவுன் பார்த்தாங்களா முன்னாடி, அந்த கிராம் கூட 8 இன்ட்டு 8 போட்டேன், அந்த அமௌண்ட்டு தாங்க இந்த அமௌண்ட்டு 46,080. இதுக்கு நான் 3% ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,382 வருதுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பவுன் எடுத்தோம்னா இது எல்லாத்தையும் சேர்த்துனா தான் நமக்கு வந்து மொத்த அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் தான் நம்மள்ட்ட வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கடையிலும் வாங்கிட்டுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கடையில் வந்து நம்ம பேரம் பேசுகிற மாதிரி பேரம் பேசிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. அந்த மாதிரி கடையில் வாங்கினோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் வருங்க. இப்போ அதே ரொம்ப சின்ன கடையாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போல்லாம் ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. ஜிஎஸ்டி போடாமல் பில்லு கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரிலாம் ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. கொஞ்சம் அமௌண்ட் குறைக்கவும் வாய்ப்பு இருக்குது. பெரிய கடையில் வந்து நமக்கு அதே மாதிரி சேதாரத்தில் நமக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஒரு சில பெரிய கடையில் வந்து நகை அந்த சீட்டு போட்டோம்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நமக்கு பெனிஃபிட் வந்து குறைச்சி தர மாதிரி எங்கே கிடைக்குதோ அங்கே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வாங்க மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ மொத்த விலை எப்படின்னா கால்குலேட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு போட்டோம்ல கோல்டு ரேட்டு, அதாவது அந்த கிராம் கூட இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணுறோம்லங்க, அந்த கோல்டு ரேட்டு, அப்புறம் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்துனா தான் நம்ம ஒரு செயின் அந்த மாதிரி எடுக்க முடியுங்க. இப்போ வந்து செய்கூலி சேதாரம் வந்து செயினுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நகையை பொறுத்துங்க. இப்போ நம்ம செய்கூலி வந்து நம்ம ரொம்ப டிசைன் வந்து ரொம்ப இன்டீரியராக வாங்கினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்கூலி சேதாரம் போடுவாங்க. மோதிரம், வளையல், ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்கூலி சேதாரம் வருங்க. இப்போ நம்ம செயினுக்காக எக்ஸாம்பிள் எடுத்திருக்கு. இப்போ கோல்டு ரேட் வந்து 46,080 அதுக்கப்புறம் செய்கூலிங்க. செய்கூலி வந்து 500 அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன். ஒவ்வொரு கடைக்கும் மாறும். சேதாரம் அதே மாதிரி ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு டைப்பு பர்சன்டேஜ் வருங்க. ஒவ்வொரு மாறுபடலாம். சேதாரம் வந்து நம்ம அங்கே கால்குலேட் பண்ணாங்களா முன்னாடி 4,147 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து எல்லா பக்கம் கம்பல்சரிங்க, 3% தான், இது மாறாது. இதெல்லாம் சேர்த்துனா 52,109 வருதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பவுன் செயின் எடுக்கணும்னா 52,109 கொடுத்தீங்கன்னா தான் எடுக்க முடியும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க. பட் இந்த அமௌண்ட்டு வந்துடும், கண்டிப்பாக வருங்க. நீங்கள் செய்கூலி சேதாரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. ஜிஎஸ்டி வந்து 3% எல்லா பக்கம் கம்பல்சரி தாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த வீடியோ வருவது உங்கள் யாழினி. நன்றி, வணக்கம்.